புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டி. கைகளை தட்டி விட்டுறாங்கம்மாய். எல்லாரும் அப்படியே கைகளை தட்டிங்களா? அப்படியே சொல்றீங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உரிய காரியங்களை சொல்லுகிறார். உன் கயிறுகளையும் உன் நுகங்களையும் உன் கழுத்திலே பூட்டி கொண்டு. அல்லேலூயா. தேவ சமாதானம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருகிற அந்த நாளை குறித்து கற்றுச் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக பாடிகளை கயறு என்கிற பிரச்சனைகள் நீண்ட கயறு பிரச்சனையாய் இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு நாள் கூட அந்த பிரச்சனை தீரல. நுகம் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வலி என்கிற பாடி என்கிற அந்த நுகத்தை நம்முடைய கழுத்திலே பூட்டிக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நுகங்களை பூட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், உன் நுகங்களை பூட்டி. அல்லேலூயா. நிறைய குடும்பத்திலே நுகங்களை பூட்டிக் கொண்டிருக்கிறோம். நுகங்களை பாருங்கள், நம்முடைய கழுத்திலே பூட்டிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். கைகளை தட்டி உற்சாகமாய். வாழ்க்கையிலே அநேக சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், அநேக வேதனைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், ஏசாயா புத்தகம் 46 4வது வசனம். ஒருவர் எடுத்தவங்க ஏசாயா புத்தகம் 46 4. உங்கள் முதிர் வயது வரை நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்து இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். தப்பு விட்டேன். நிறைய சொல்லுங்க. கைகளை கண்டுட்டாங்கம்மா. என் வாழ்க்கையில ஒரு கயிறு என்கிற